நம்ம பார்க்குற இந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் வித்தியாசமாக இருக்குது. லிவிங் ஹாலுக்கு ஒரு பகுதிக்கு டபுள் லைட் வால் கொடுத்து ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங்க்கும் ஒரு பாதிக்கு ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் வித் பால்கனியோட கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு குட்டி மாளிகை மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது. படிக்கட்டுக்கடியில் பூஜா ரூம் வர்றதுனால ஸ்டேர்கேஸ் டச் ஆகாத மாதிரி பூஜா ரூமுக்கு அடிஷ்னலாக ஒரு ஆர்சிசி ரூஃப் கொடுத்து வால்ஸுக்கு ஃபுல்லாக ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க்கோட பூஜா ரூமை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மாஸ்டர் பெட்ரூமில் இருந்து கீழே லிவிங் ஹாலை பார்க்குறதுக்காக வாலில் ஒரு பெரிய ஓப்பனிங் விட்டுருக்காங்க. இந்த ஐடியா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்டோன் வால் டிசைனில் டிவி யூனிட் கட்டியிருக்கிறதும், ஸ்டீல் பைப்பில் உட் டிசைனில் பார்ட்டிஷன் வால் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறதும், ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட சீலிங்கில் பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்கிறதும், வால்ஸில் நிறைய இடங்களில் வாய்ட் ஸ்பேஸ் கொடுத்து டைல்ஸ் ஒர்க் அண்ட் ஸ்பாட்லைட்ஸோட டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறது. இது எல்லாமே இந்த வீட்டோட மற்ற ஹைலைட்ஸாக அமைஞ்சிருக்கு. இந்த ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்கு, ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன ஸ்பெஷல் கட்டியிருக்காங்க, இந்த ஹவுஸோட ப்ரைஸ் இந்த மாதிரி இந்த வீட்டோட A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை ஷோக்கில் போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மேற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 25 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ப்ரௌன், கிரே அண்டு ஒயிட் கலரில் பிளான் பண்ணி அதில் உட் டிசைன் டைல்ஸும் ஸ்டோன் கிளாடிங் டைல்ஸும் அது போக டெக்ஸ்சர் ஒர்க்கும் கொடுத்து எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் டிசைனுக்கு மேட்சிங்காக மெயின் என்ட்ரன்ஸ்க்கு பெரிய மெட்டல் கேட் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 10x17. தரைக்கு செக்குடு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், சைடு வாலில் டார்க் கிரே கலரில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் கொடுத்து அதில் லேசர் கட் டிசைன் மெட்டல் பிளேட்ஸும் பதிச்சிருக்காங்க. கார் பார்க்கிங்கோட ஒரு பகுதிக்கு டபுள் லைட் வால் கொடுத்து ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி குட்டி மாளிகை மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. கார்னரில் இந்த வால்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க்கும், கீழே உட்டன் ஷூ ரேக்கும் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் அடுத்து சிட் அவுட். சைஸ் 6x6. கிரானைட் அண்டு டைல்ஸில் நிறைய டிசைன்ஸோட ஃப்ளோரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃபோயர். சைஸ் 6x9. ஆப்போசிட் வாலை டெக்கரேட் பண்ணுற விதமாக சிவில் ஒர்க்ஸ்லேயே பார்டர் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சென்டரில் ஸ்டோன் கிளாடிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. இதில் நாம் ஒரு வெல்கம் ஸ்டாச்சு மாட்டிக்கலாம். அடுத்து லிவிங் ஹாலுக்கு என்ட்ராரோ இடையில பார்த்தீங்கன்னா உட் டிசைனில் ஸ்டீல் பைப்பில் பார்ட்டிஷன் வால் செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு உட்டு மாதிரியே ரொம்ப நல்லா இருக்கு. இது லிவிங் ஹால். ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட சேர்த்து லிவிங் ஹாலோட டோட்டல் சைஸ் 17x19. கார்னரில் தனி பூஜா ரூம் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. பூஜா ரூம் சைஸ் 4x4. படிக்கட்டு கீழே பூஜா ரூம் வர்றதுனால ஸ்டேர்கேஸ் டச் ஆகக்கூடாதுன்னு அடிஷ்னலாக பூஜா ரூமுக்கு ஆர்சிசி ரூஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சவுத் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய டிவி யூனிட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு ஸ்டோன் கிளாடிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரியல் ஸ்டோன் வால் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பூஜா ரூமுக்கு அவுட் சைட் வாலுக்கு பார்த்தீங்கன்னா பூராதுக்குமே ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே ஸ்பேஸ் இருக்குது. இங்கே யூபிஎஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க.
லிவிங் ஹாலில் சீலிங்கை ஒரு பகுதிக்கு நார்மல் ஹைட்லேயும் இன்னொரு பகுதிக்கு டபுளைட் வால் கொடுத்து ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி அங்கே ஃபால் சீலிங் ஒர்க்கோட சென்டரில் ஒரு பெரிய ஜெனரல் லைட்டும் மாட்டியிருக்காங்க. நார்த் சைட் வாலில் ஒயிட் ஸ்பேசஸ் கொடுத்து அதுக்கு பேக்ரவுண்டில் ஸ்டோன் கிளேடிங் டைல்ஸும் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு நிறைய கிளாஸ் செல்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபயரில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் 10x16. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்டு ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும் கார்னரில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அது போக வாலில் ஒரு கபோர்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் எல்லா ஜன்னல்களை உட்லேயே செஞ்சு அதில் கிளாஸ் அண்டு சேஃப்டி கிரில் மாட்டியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5.5x6 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து ஹாலில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற டைனிங் ரூம் கென்றாரோ சைஸ் 10x11. இந்த வீட்டில் நிறைய இடங்களில் வாலில் ஒயிட் ஸ்பேசஸ் கொடுத்து அதுக்கு பேக்ரவுண்டில் ஸ்டோன் கிளேடிங் டைல்ஸ் அண்ட் ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் வைக்கும்போது வால்ஸ் இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணுறாங்க. கிச்சனுக்கும் டைனிங் ரூமுக்கு இடையில கிரானைட் ஃபினிஷில் ஒரு பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் சைஸ் 8x10. டேபிள் டாப்புக்கு ப்ரௌன் கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்து லைட் கலரில் கிரானைட் ஃபினிஷிங் மாட்டியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ். ஹேண்டில்லஸ் டைப்பில் மேலே நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் சைடில் ஒரு பெரிய டால் கேபினெட்டும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸில் பேக் சைட் எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. இது யூட்டிலிட்டி ஏரியா. மேலே பூரா கவர் பண்ணியிருக்காங்க. சைஸ் 4.4x18. போர்வெல், வாட்டர் சம்ப், வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. கார்னரில் அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் 4x5. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைட் ஹேண்ட் ரைலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. இது லான்ச்
சைஸ் 10க்கு 16. வீட்டோட அவுட் சைடில் மட்டும் இல்லாமல் இன்சைட்லேயும் நிறைய இடங்களில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம். சைஸ் 10க்கு 16. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6க்கு 10. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. சைஸ் 6க்கு 10. தரைக்கு பூரா உட் டிசைன் மேட் ஃபினிஷ் டைல்ஸ் பதிச்சு ஃப்ரண்ட் ஹேண்ட் ரைல கிளாஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்து 8.5க்கு 17 அடி சைஸ் பேசேஜில் இருந்து ஈஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கின்றாரோ. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 10க்கு 20. இந்த பெட்ரூமில் ஹைலைட் என்னென்னா, மேலே இந்த பெட்ரூமில் இருந்து கீழே லிவிங் ஸ்பேஸை பார்க்குற மாதிரி வெஸ்ட் சைட் வாலில் ஒரு பெரிய ஓப்பனிங் விட்டுருக்காங்க. இந்த ஐடியா ரொம்ப புதுசாகவும் சூப்பராகவும் இருக்குது. நமக்கு வேண்டாம்னா இதை கிளாஸ் போட்டு கவர் பண்ணிக்கலாம், இல்லை வேணும்னா நம்ம அப்படியே விட்டுக்கலாம். ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே வார்ட்ரோப்ஸும் இன்பிட்வீனில் பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா லைட் ஷேடை ரொட்டேட்டிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நமக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5க்கு 7.5. வாஷ் பேசின், ஷவர், மேனோடைவேட்டர், ஹெல்த் ஃபாஸ்டர், டவல் பார், கிளாசெட், மிரர், இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த பெட்ரூமுக்கு மட்டும் தனியாக ப்ரைவேட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 4க்கு 11. இந்த வீட்டோட 2D பிளான் உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோடிங் கொடுத்துருக்கோம், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வித்தியாசமான கட்டப்பட்ட இந்த 4BHK ஹவுஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலே செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர் கேஸை இன்னரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, சீலிங்கில் ஒரு பெரிய ஸ்கைலைட்டும் கட்டியிருக்காங்க. ஸ்கைலைட் கொடுத்துருக்கிறதுனால ஸ்டேர்கேஸ் ஏரியா நல்லா வெளிச்சமாக இருக்குது. டெராஸ் ஃப்ளோருக்கு பூரா செக்குடு பேட்டர்னில் ஃபுல்லாக கூலிங் டைல்ஸ் வச்சுருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம். இது 4th பெட்ரூம். சைஸ் 10க்கு 11. இந்த வீடு கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையம் இடையர்பாளையம் பக்கத்தில் டிவிஎஸ் நகரில் லொக்கேட்டாக இருக்குது. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,50 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.